எல்லாருக்கும் வணக்கங்க. நம்ம இன்னைக்கு கிச்சன் டிப்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். அரிசி, பருப்பு, மாவு எல்லாத்துலேயும் நமக்கு வண்டு பூச்சி வரும். முக்கியமாக லேடிஸுங்களுக்கு அது பெரிய கஷ்டமாக இருக்கும். நம்ம இந்த மாதிரி அரிசியிலலாம் வண்டு பூச்சி வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்கும். நம்ம என்ன செய்யலாம்னா, இந்த மாதிரி அரிசியில் மிளகா, இந்த மாதிரி காஞ்சல் வத்த மிளகா நம்ம சுற்றி ஒரு 2-3 மிளகா போட்டுக்கிட்டாக்கா பூச்சி வண்டு வராது. அதேமாரி நம்ம சமைக்கும் போது புளியை நம்ம செய்வோம், நம்ம ஈர கையோடு போய் எடுக்கும் போது நம்ம அந்த கையில் இருக்க ஈரப்பட்டு பூச்சி வண்டுலாம் வரும் இல்லையா? அது வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யலைன்னா, கல் உப்பு இருக்குல்ல, கல் உப்பு எடுத்து நம்ம புளி வச்சுட்டு இந்த ஓரத்துலலாம் கல் உப்பை லைட்டாக தூவி போட்டு விட்டுட்டாக்கா நமக்கு இந்த புளியில் சீக்கிரமாக நமக்கு வண்டு பூச்சி வராது. நீங்கள் இந்த டிப்ஸை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி கல் உப்பு லைட்டாக போட்டுங்க புளியில். அதே மாதிரி நமக்கு இந்த மாவுலலாம் சீக்கிரமாக நமக்கு பூச்சி வரும். சப்பாத்தி மாவு, அரிசி மாவு, நம்ம ஒரு 4 பல் பூண்டை இந்த மாதிரி ஓரத்தில் போட்டு விடலாம். அதேமாரி தேங்காய் ஓடு இருக்கு இல்லையா, அதை கூட நம்ம லைட்டாக ஒரு ஓரத்தில் சொருகி விட்டலாம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த டிப்ஸை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பூச்சி வராது, வண்டு வராது. அதே மாதிரி நமக்கு கிச்சனில் நம்ம பருப்புலாம் வச்சுருப்போம், கடலப்பருப்பு, உளுந்தெல்லாம், அதுலேயும் நமக்கு வண்டுலாம் வரும். கொஞ்சம் நாள் ஆகிட்டாலே நம்ம இந்தமாரி மிளகாவை போட்டு வச்சுட்டாக்கா நமக்கு பருப்புலேயும் நமக்கு வண்டு வராது. இந்தமாரி மிளகா போட்டு வைங்க. இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதேமாதிரி நம்ம பச்சை மிளகா வாங்கிட்டு வருவோம். அதை நீங்கள் அப்படியே நீங்கள் காம்போடு வைக்கும்போது சீக்கிரமாக அழுகி போயிடும். இந்தமாரி காம்பை நீக்கிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைங்க. ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும், வீணாகாது. இந்த டிப்ஸ் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் ஆன் பண்ணுங்கள். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.